அண்ணா சிறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இன்னும் வரக்கூடிய எபிசோட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா சிறையில் பிடிக்காதவங்க யாரேன்னு இருக்க முடியுமா? அண்ணா சிறையில் வந்து இன்னும் பயங்கரமான கதைக்களங்க. அதாவது அண்ணா சிறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வசமாக சிக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். வசமாக சிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியம்மாவோட ஆட்டம் இதோடு க்ளோஸ். பாண்டியம்மாவா இல்லை சண்முகமான்னு சொல்லி பார்க்கும்போது, சண்முகம் வீட்டுக்குள்ளெல்லாம் ஏறி குதிச்சு பாண்டியம்மாவை ஒரு வழி ஆக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா, பாண்டியம்மா கண்டிப்பாக ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எப்படிலாம் இந்த சீன் வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியம்மா வீட்டில் இருந்து கிளம்பலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரணி கனியோட ஜாதகம் நோட்டை எடுத்து போய் ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக கனிக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு கனி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முகம் சொல்கிறாரு, கண்டிப்பாக கனியோட ஜாதக நோட்டை போய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியார்ட்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பரணி, நீயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பைன்னு பார்த்து எதிர்பாராத விதமாக நம்ம பாண்டியம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன கனியோட ஜாதகத்தை பற்றி பேசுகிறாங்களே, கண்டிப்பாக இது எதுவும் தப்பாக, கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க போகிறாமா, இதனால் எதுவும் பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்னு சொல்லி தெரியல. கனியோட ஜாதகம் நோட்டு நம்மள்ட்ட தானே இருக்குது, எப்படி அங்கே ஒன்றும் வைக்கலையே, நம்ம கண்டிப்பாக இப்போ தானே எடுத்து வச்சோம், அதுங்காட்டி என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதக நோட்டை பரணி தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது காணான்னு சொல்லி சொல்லும் போதே என்ன நடக்குதுன்னா என்ன காணோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே தான் வச்சேன், அன்னைக்கு கூட பார்த்தனே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜாதக நோட்டை தேடுறாங்க. ஆனால் அந்த ஜாதக நோட்டு இல்லைன்னு தெரிஞ்சிருது. இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓட்டம் பிடிச்சிறாங்க நம்ம பாண்டியம்மா. என்ன என்ன எப்படி இப்போ எப்படி இந்த பாண்டியம்மா பேக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாமே பாண்டியம்மா மேலே திரும்பிடுறாங்க. பாண்டியம்மா மேலே திரும்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியம்மா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை நான் ஒன்றும் எடுக்கலையே, நான் சும்மா தானே போகிறேன், வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு என் தம்பியை பார்க்காம இருக்க முடியல, எத்தனை தான் சண்டை போட்டாலும் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறது நல்லா இருக்காதுல்ல, அதனால் நான் என் தம்பியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் தம்பியை பார்க்க போகிறது இருக்கட்டும், பேக்கில் என்ன இருக்குன்னு காட்டிட்டு போன்னு சொல்கிறாங்க. நான் ஏன் பேக்கில் இருக்கிறத காட்டிட்டு போகணும், நான் இது ஏன் பேக்கு தானே, நான் உங்கள் வீட்டில் என்ன காசு பணத்தை திருடிட்டு போகிறேன், அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் என்ன காசு பணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ சண்முகம் சொல்ல, அதான் காசு பணத்தை எடுக்கல, அப்புறம் என்ன பேக்கை காட்டிட்டு போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் நான் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சண்முகத்தில் மறைச்சிட்டு வேகமாக பேக்கை தூக்கிட்டு ஓடி போகிறேன். பாண்டியம்மா அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன இவன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பரணி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா வேமாங்க ஓரதை போய் பார்த்தோம்னா வச்சுக்க ரொம்பவே அவசரப்பட்டு ஓடிடுவாங்க. ஓரதை பார்த்தா பாண்டியம்மா கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. அந்த ஜாதக நோட்டு பாண்டியம்மா பையில் இருக்கும். எதுக்காக நீ கனியோட ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சே ஆகணும், சொல்லாமல் இந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முகம் பிடிச்சி வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னும் தான் களக்கட்ட போது எபிசோடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம்.